அலங்கர் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓ திகழுமலம் கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பும் திகழும் அலங்கற்பருளும் என்னா அமன் சேனை உபா திகழும் அலங்கற்கு உரைத்தோ நலதில்லை தெய்வங்களே. திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழு மலங்கற்கு உரைத்தோன் ஆலது இல்லை தெய்வங்களே. திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழுமலங்கற்கு உரைத்தோன் அலது இல்லை தெய்வங்களே. திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய திகழும் விளங்குகின்ற அலங்கல் மாலை மாலையை அணிந்த கழல் தனது திருவடியை பணிவார் பணிபவர்கள் சொற்படி செய்ய அவர்களது திருவாக்கின்படி நடக்க திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண்பூதி ஓதி தேவாரத்தை மொழிந்து அருளியவரும் கழுமலம் தான் அவதரித்த சீர்காழியையும் கற்பகவூர் தான் காத்து அருளிய அமராவதியையும் செருத்தணி தான் உரையும் திருத்தணியையும் செப்பி துதித்து வெண்பூதி திரு வெண்ணீரு ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை கழுவும் போக்கும் மலம் மும்மலத்தையும் கற்பு பரம்பொருள் இதுவே என்று நம்பும் கற்புடைமையை அருளும் கொடுத்து அருளும் என்னா என்று நினையாத அமன் சேனை சமணர் கூட்டங்களை தீ வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழு மலங்கற்கு உரைத்தோன் அலது இல்லை தெய்வங்கள் கழுவில் ஏற்றி மலங்கற்கு கலக்கமுற்று அழியும்படி உரைத்தோன் உரைத்தவனாகிய வாது மொழிந்த சம்பந்தராகிய குமார கடவுளை அன்றி அல்லது தெய்வங்களே வேறு தெய்வங்களே இல்லை. சம்பந்தர் தொண்டர்க்கு நன்னெறியாக தேவாரத்தை மொழிந்து அருளியவர் புனித தலங்களை துதியாமலும் திருநீற்று பெருமையை கை கொள்ளாமலும் இருந்த சமணர்களை கழுவேறும்படி வாதினால் வென்றவர். இத்தகைய சம்பந்தராக அவதரித்த சீர்காழியில் அவதரித்தவர் அவர் குமார கடவுளை அன்றி வேறு யாரும் இல்லை. குமார கடவுள் அன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லை என்கிறார் குருநான். குமரனே கடவுள் என்கிறார். தெய்வ மனம் புணர் திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொல்படி செய்ய ஓதி
கழுமலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழுமலங்கற்கு உரைத்தோன் அலது இல்லை தெய்வங்களே. விளங்கா நின்ற மாலையை அணிந்த தனது திருவடியை வணங்குவோர் திருவாக்கின்படி நடக்க தமிழ் வேதமென்னும் தேவாரத்தை மொழிந்து அருளினவரும் தான் அவதாரம் செய்த சீர்காழியையும் தான் காத்து அருளிய கற்பகத்தரு உடைய அமராவதியையும் தான் உரையும் திருத்தணியையும் துதி செய்து திருவெண்ணீரானது போக்கடிக்கும் மும்மலத்தையும் பரம்பொருள் ஈதே என்று நம்பும் கற்புடைமையை கொடுத்து அருளும் என்று நினையாத சமணர் கூட்டங்களை வருத்தமான கழிவில் ஏற்றி கலக்கமுற்று அழியும் படிக்கு வாது மொழிந்த சம்பந்த பிள்ளையுமாகிய குமார கடவுளை அன்றி இல்லை தெய்வங்களே. தன் அடி தொண்டர்க்கு நன்னெறியாக தேவாரத்தை மொழிந்து அருளினவரும் திவ்ய ஸ்தலங்களை துதியாமலும் திருநீற்று மகத்துவத்தை கை கொள்ளாமலும் இருந்த சமணர்கள் கழிவேறும்படி வாதினால் வென்றவருமாகிய சம்பந்த அவதாரம் கொண்ட குமார கடவுளே அன்றி வேறு தெய்வம் இல்லை. இச்செய்யுளில் சம்பந்த பெருமானே தெய்வம் என உறுதியுடன் கூறி அவர் பெருமையை சிறப்பிக்கின்றார் அருணகிரிநாதர் என்று வ.சு.செ. ஐயாவின் கூற்று. பித்தனை எங்கள் பிரானை அணைவது எளிது கண்டீர், அத்தனை ஞான சம்பந்தனை பாதம் அடைந்தவர்க்கே என்கிறது ஆளுடை பிள்ளையார் அந்தாதி. திருநீர் இடும் பொழுது சீர்காழி, அமராவதி, திருத்தணி என்னும் 3 தலங்களையும் தியானித்து மொழிந்து திருநீர் இடுக என்கிறார் அருணகிரிநாதர். சீர்காழி சம்பந்தர் பிறந்த ஊர், அமராவதி முருகன் பிறந்த ஊர் என்று கொள்ளலாம், முருகன் அமராவதியை காத்தவன் என்றும் கொள்ளலாம். திருத்தணி முருகன் வள்ளியை மணந்து அமர்ந்த ஊர் ஆதலால் திருநீர் இடும் பொழுது 3 புண்ணிய திவ்ய ஸ்தலங்களையும் நினைவில் கொண்டு நெற்றியில் நீரிட வேண்டும் என்கிறார். மேலும் சுப்பிரமணிய புஜங்கம் 27 பகவத் பாகாள் முனீனா முதாகோன் ரிணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதா சந்தி சர்வத்ர தேவாக நிருணாமந்த்ய ஜானாம் அபிஸ்வார்த்ததானே குகா தெய்வமன்யம் நஜானே நஜானே என்கிறார். சம்பந்த பெருமானாக வந்த முருகனே குகனே தெய்வம் என்கிறார். மேலும் சௌந்தர்ய லகரி 75 தவஸ்தன்யம் மன்யே தரணிதரகன்யே ஹிருதயதக பய பாராவாரக பரிவகதி சாரஸ்வதமிவ தயாவத்யா தத்தம் திரவிட சுசு ஆஸ்வாத்ய தவயது கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவயிதா. உலகின்ற உமாதேவியே, தயவுடன் அளித்த அமிர்த பிரவாகம் போன்ற உமது முலைப்பால் அருந்தியதாலேயே சம்பந்தர் திரவிட சிசு பிரசித்தர்களான கவிஞர்களுக்குள் மனோகரமான கவியாக ஆகிவிட்டார் என்று குருநாதர் என்று பகவத் பாதாள் சௌந்தரலகரியில் கூறுகிறார். சம்பந்தர் தாம் அருளிய பதிகம் ஒவ்வொன்றிலும் அப்பதிகத்தை ஓதினவர் அடையும் பயனை எடுத்து கூறியுள்ளார். ஆதலினால் சொல்படி செய்ய
ஓதி என்கிறார் குருநாதர். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குமே செந்தில் மாநகர் என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. செந்திலையும் நினைக்க வேண்டும். திருநீர் இடும்போது செந்தில் மாநகர் சேவகா என்று கூறி திருநீர் இட வேண்டும். திருநீற்றின் பெருமையை போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு என்று சம்பந்தர் திருநீற்று பதிகத்தில் கூறுகிறார். சமணர் கழுவில் ஏறப்பட்டது நமக்கு நிறைய திருப்புகள் மூலம் சான்று கிடைக்கின்றது. தன் அடி தொண்டர்க்கு நன்னெறியாக தேவாரத்தை மொழிந்தருளினவர் சம்பந்தர். திவ்ய ஸ்தலங்களை துதியாமலும் திருநீற்று மகத்துவத்தை கை கொள்ளாமலும் இருந்த சமணர்களை கழிவேறும்படி வாதினால் வென்றவர் சம்பந்தர். அத்தகைய சம்பந்தர் திருமுருக சுப்பிரமணிய நம் செந்தில் நாயகனின் அரூப சுப்பிரமணிய அவதாரத்தில் ஒன்று என்று அருளாளர்கள் கூற்று. திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தணி செப்பி வெண்பூதி கழும் மலம் கற்பு அருளும் என்னா அமன் சேனை உபாதி கழு மலங்கற்கு உரைத்தோன் அலது இல்லை தெய்வங்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இறைவன் உரையும் திருப்பதிகளை நினைத்தாலே போதும். சீர்காழி, அமராவதி, செந்தூர், திருத்தணி, பழனி என்று ஊர் பெயர்களை, தலங்களின் பெயர்களை நினைத்தாலே துதித்தாலே நமக்கு முக்தி எய்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.